ஒவ்வொரு நாளும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவின் பல பகுதிகளை வெப்ப அலை தாக்கி வருகிறது. கோடை காலத்தின் தொடக்கமே இப்படி இருக்கிறது என்றால் இன்னும் வரக்கூடிய மாதங்கள் எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்று நினைத்தாலே பயங்கரமாக இருக்கிறது. வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக நாமும் ஜூஸ்களை குடிப்பது, அதிக முறை குளிப்பது, ஏசி அறையில் இருப்பது என பல முயற்சிகளை செய்து வருகிறோம். இந்த சமயத்தில் நம்மிடம் இருக்கும் காரை பற்றியும் கொஞ்சம் அக்கறைப்பட வேண்டும். அதிக வெப்பநிலை மனிதர்களின் உடலை மட்டுமல்லாமல் வாகனத்தின் பெர்ஃபார்மன்ஸையும் பாதிக்கும். ஆகையால் கோடை காலத்தில் கார்களை முறையாக பராமரிக்க வேண்டியது அவசியமாகும். இல்லையென்றால் காரை எடுத்து செல்லும் போது பாதி வழியிலேயே அவதிப்பட வேண்டியிருக்கும். சில டிப்ஸ்களை பின்பற்றுவதன் மூலம் கோடை வெயிலிருந்து நமது கார்களை பாதிப்பிலிருந்து பாதுகாக்கலாம். ஏசி சரியாக செய்யப்படுகிறதா என பரிசோதிக்கவும். பகல் நேரத்தில் காரில் செல்ல வேண்டும் என நினைக்கிறீர்கள். அந்த சமயத்தில் வெயில் 40 டிகிரியை தாண்டி கொதித்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்போது காரின் ஏசி செயல்படவில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? இதுபோன்ற சூழ்நிலைகள் ஏற்பட வேண்டாமென்றால் உங்கள் காரின் ஏசியை அடிக்கடி பரிசோதியுங்கள். ஏசியின் வேகம் குறைவாக இருந்தாலோ அல்லது ஏதாவது கசிவுகள் இருந்தாலோ உடனடியாக மெக்கானிக்கை அழைத்து சரி பாருங்கள். மேலும் வீட்டில் உள்ள ஏசி போல் கார் ஏசியில் உள்ள ஏர் ஃபில்டரையும் அடிக்கடி சுத்தம் செய்யுங்கள். பல சமயங்களில் ஃபில்டர்களில் தூசி, அழுக்குகள் அடைத்துக் கொள்வதால் ஒழுங்காக செயல்படாமல் போக வாய்ப்புள்ளது. தேவைப்பட்டால் புதிதாக ஒன்றை மாற்றுங்கள். கார்களுக்கும் திரவங்கள் அவசியம். வெயில் காலத்தில் நீரிழப்பை தடுக்க அவ்வப்போது நாம் ஏதாவது ஒரு பானங்களை அருந்தியபடி இருப்போம். அப்போதுதான் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்கும். அதேபோல் தான் நம் கார்களுக்கும் இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், இன்ஜின் கூலண்ட், பவர் ஸ்ட்ரிங் திரவம், விண்ட்ஷீல்ட் வைபர் திரவம், கியர் ஆயில் போன்றவை தேவைப்படும். இவை சரியான அளவில் இருந்தால் தான் கார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடும். கடுமையான வெப்ப அலை காரணமாக காரில் உள்ள திரவங்கள் கெட்டியாகவோ அல்லது ஆவியாகவோ வாய்ப்புள்ளது. ஆகவே இந்த ஆயில்கள் சரியான அளவு இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். இன்ஜின் வெப்பநிலை. காரின் இன்ஜின் தான் காருக்கு இதயம் போன்றது. எரிபொருளை எரித்து கார் இயங்குவதற்கான பவரை இதுவே தருகிறது. இன்ஜினில் ஏதாவது கோளாறு இருந்தால் கார் பாதி வழியிலேயே பிரேக்டவுன் ஆகிவிடும். கோடை காலத்தில் கார் இன்ஜினின் வெப்பநிலை அதிகரிக்க அதிக வாய்ப்புள்ளது. எனவே தான் இன்ஜின் கூலண்ட் மிகவும் முக்கியமாகும். ஒருவேளை உங்கள் கார் இன்ஜினில் ஏதாவது கோளாறோ அல்லது இன்ஜின் வெப்பநிலை அதிகரித்துள்ளது போல் தெரிந்தாலோ உடனடியாக மெக்கானிக்கை அழைத்து சரி செய்யுங்கள்.